ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி கூட வந்து ரஜினி சார் வந்து நடிக்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. அது வந்து போஸ்ட் வேற விட்டுருந்தாங்க. கமல் சார், ரஜினி சார், அப்புறம் சுந்தர் சி அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விலகல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, போஸ்ட் வெளியே விட்டுருக்காங்க மீடியாலாம். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் சார், ஜெம் டிவியில் நான் முதல்ல பேசும்பொழுது நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க. நான் கேட்கும்பொழுது கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சுந்தர் சி வந்து பிக்சர்லேயே இல்லை, சுந்தர் சி சுந்தர் சி இயக்க போகிறதில்ல அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, தலைவர் வந்து லோகேஷ் கனகராஜ் கூட இந்த படம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய விக்ரமுக்கு முன்னாடியே கமிட் ஆனார். விக்ரமுக்கு முன்னாடியே கமிட் ஆகும் பொழுது ராஜ்கமல் கூட உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றதுல தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா கமலஹாசன் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து தலைவர் ஒரு படம் கேட்டுட்டு இருக்காரு. ராஜ்கமலில் ஒரு படம் நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் கதை சொல்ல போய் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு கதையும் சொல்லி அந்த கதையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோல்டில் இருக்கும்போது இல்லை நான் விக்ரம மேலே நடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கமல் வந்து லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு போனார். அதை ஏறக்குறைய அந்த கூலியினுடைய ஆடியோ லான்ச்சில் தலைவரே கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அப்போ கன்ஃபார்ம் இதுதான் வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது ராஜ்கமல் அண்ட் தலைவருடைய பயணம்.